வணக்கம். எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் நடந்துருந்துச்சு. அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அது வரல, டிலே ஆகிட்டுருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா 10th குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம், அதாவது எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நடந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் மினிமம் குவாலிஃபை மார்க்கு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எம்ஹெச்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ சர்வரில் வெப்சைட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணும்போது சேர்த்து அப்லோட் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதனால் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கிளியராக இல்லாமல் அதில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால் சில பேர் சரியாக அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், சரியான டேட்டா தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, மினிமம் குவாலிஃபைட் மார்க் எடுத்த எல்லாருமே, கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாருமே வந்துடுவாங்க. அவங்களையெல்லாம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இன்னையிலேருந்து 6ஆம் தேதி காலையில் வரைக்கும் ஒரு 3 நாள் மட்டும்தான் டைம் கொடுத்துருந்தாங்க. இதில் காலையில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சர்வர் பிஸியாக இருந்துச்சு. சில பேர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் சேவ் ஆப்ஷன் சரியாக ஒர்க் ஆகலை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு. எப்படி லாகின் ஆகிறதுன்னு தெரியாமல் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமாக அப்லோட் டாக்குமெண்ட்டுங்கிற டேப்பே இல்லை. அப்லோட் டாக்குமெண்ட் இருந்து அதில் எல்லாம் அப்லோட் பண்ணி சரியாக சேவ் ஆகலை, சேவ் ஆனிச்சா தெரியலைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் அப்லோட் டாக்குமெண்ட்டுங்கிற டேப்பே ஷோ ஆகலை. யாருக்குமே இப்போ ஷோ ஆகலை ஈவினிங்லேருந்து பார்த்திங்கன்னா. அதனால் யாரும் அப்லோட் பண்ண முடியாத நிலைமை இருக்குது. அதை பற்றி எதுவும் பயப்பட வேண்டாம். சீக்கிரமே எம்ஹெச்சி வெப்சைட்டை சரி பண்ணுவாங்க. இல்லை காலையில் எதுவும் எம்ஹெச்சி போர்டுலேருந்து எதுவும் அப்டேட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இல்லை நமக்கு மட்டும் தான் அப்லோட் டாக்குமெண்ட் வரலையோன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். யாருக்குமே வரல, அதை சீக்கிரம் சரி பண்ணிவிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் செய்யலாம்னா, மினிமம் குவாலிஃபைட் மார்க்கு பார்ட் ஏல 20 மார்க் எடுத்துருக்கணும். அதுபோல் பார்ட் பியில் 48 மார்க் எடுத்துருக்கணும். அவங்களாம் தான் மினிமம் குவாலிஃபைடு. இவங்க எல்லாருமே அப்லோட் பண்ணோம். நிறைய பேருக்கு மெசேஜில் இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க எம்ஹெச்சி போர்டிலேருந்து. அவங்க எல்லாருமே அப்லோட் பண்ணோம். கிட்டத்தட்ட மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு எல்லாருமே எடுத்திருப்பாங்க. மினிமம் குவாலிஃபை மார்க் எடுத்த எல்லாருமே அப்லோட் பண்ணணும் சர்டிஃபிகேட்ஸு. சரிங்களா? ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு ஒரு டேப் இருந்திருக்கும். அதில் தான் அப்லோட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இப்போயும் அப்லோட் பண்ணோம். இப்போ அந்த அப்லோட் டாக்குமெண்ட்டில் ஏற்கனவே பண்ண டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ணும்போது அது மாறிடும். நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணலாம். அப்லோட் ஓப்பன் ஆகிட்ட மாதிரி இதை பண்ணுங்க. சரிங்களா? அது லாகின் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மெயில் ஐடி, அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிங்கள, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி தான் உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இப்போ செட் பண்ணியிருப்பீங்க. பாஸ்வேர்டு மறந்துட்டால் கூட ரீசெட் பண்ணிக்கலாம் ஓடிபி கொடுத்து. அது மாதிரி ஒரு இதில் லாகின் ஆகிருக்குன்னா அதை லாக் அவுட் பண்ணிவிடுங்க. ஒரு சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ இதில் பண்ணாலும். ஏன்னா அது லாக் அவுட் ஆகாமல் இருந்தால் இன்னொரு இதில் லாகின் பண்ண முடியாது. அப்படி இன்னொரு இதில் லாகின் பண்ணுற மாதிரினா ஓடிபியெல்லாம் கொடுத்து அதை திருப்பி லாக் அவுட் பண்ணிவிட்டு பண்ணணும். சரிங்களா? வெப்சைட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, சர்வர் பிஸியாக தான் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை சீக்கிரம் சரி பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் எப்படி லாகின் பண்ணுறதுன்னா, எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெப்சைட் போயிட்டிங்கன்னா அதில் டிஸ்ட்ரிக்ட் கோட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா லாகின்னு, ரிஜிஸ்டரு, ஃபர்கட் பாஸ்வேர்டெலாம் இருக்கும். அதில் தான் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணும். ஹைகோர்ட்டில் உள்ளதோ இல்லை வெளியில் அப்ளை ஆன்லைன் அந்த இதிலே பண்ண வேண்டாம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கீழே உள்ள லாகின் தான் பண்ணணும். அதுலேயும் ஃபர்கட் பாஸ்வேர்டு மறந்துட்டுனா ஓடிபி மூலமாக ஃபர்கட் பாஸ்வேர்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்போ வேண்டாம். நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி மெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கவங்க தான் பண்ண முடியும். சரிங்களா? சில இஷ்யூஸ் இருக்குது, சரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். முக்கியமாக அப்லோட் டாக்குமெண்ட்டு யாருக்குமே காட்டலை, அது சீக்கிரம் சரியாயிடும். சரிங்களா? சரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். இது மாதிரி தான் சைடில் பார்த்திங்கன்னா வியூ அப்ளிகேஷனுக்கு கீழே அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு காட்டும். சரிங்களா? அந்த அப்லோட் டாக்குமெண்ட்டு தான் இப்போ காமிக்க மாட்டேங்குது. அது விரைவில் காமிக்கும்னு நம்பலாம். சரிங்களா? ஏன்னா அதை சீக்கிரம் சரி பண்ணிடுவாங்க. அது இல்லைன்னா எம்ஹெச்சி போர்டை காலையில் கால் பண்ணி கேளுங்க. சரிங்களா? இந்த அப்லோட் டாக்குமெண்ட் டேப் தான் இப்போ காட்டலை. அடுத்து பார்த்திங்கன்னா சேவ் ஆப்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால் நீங்கள் சேவ் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். சைடில் கூட ஜாவா ஸ்கிரிப்ட் 0 அது மாதிரி வரும். அப்போ லோட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம்.
சரிங்களா? அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது தான், சீக்கிரம் சரி பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. காலையில் இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சோன்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.